நார்மல் ப்ளவுஸில் வர கழுத்துக்கு இந்த பைப்பிங்கை எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பைப்பிங் எப்படி ரெடி பண்ணோங்கிறத நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். நம்மளோட சேனலுக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இப்போது இதை எப்படி நெக்கில் வைக்கலான்றதை பார்க்கலாம். நான் ஜாயின் பண்ணுறதுக்காக ப்ளவுஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோப்பையும் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய லெஃப்ட் சைடில் இருந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். துணியோட ரைட் சைடுக்கு மேலே இதை வச்சு தைக்கணும். இதை இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரி தையல் போடணும். நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருப்போம். அதை தான் இங்கே நம்ம தைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு மேலே இந்த பைப்பிங் த்ரெட்டை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடணும். போடும்போது அந்த த்ரெட்டோட ஓரமாக போடணும் தையல். அப்போ தான் பைப்பிங் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிக்கணும். இது தைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு இங்கே துணியோட ரைட் சைடு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டிங்கன்னா ரைட் சைட் பக்கம் ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு இந்த பைப்பிங்கு நல்லா தெரியும். ஆனால் ராங் சைட் பக்கம் இங்கே பிசுறு தெரியும். இப்போ ராங் சைட் பக்கமும் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். இந்த கிராஸ் பீஸோட வித்து 1.25 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். லென்த்து நம்மளோட நெக்குக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி கூட வச்சு தைக்கணுங்கிறத சொல்கிறேன். நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸ் மேலே 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போடணும். தையல் போடும்போது பைப்பிங்கை ஒட்டி தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம எங்கே தைக்கிறோங்கிறது தெரியும். இந்த இடம் மேடாக இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தையல் போடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த கர்வாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம திருக்கும்போது நம்மளுடைய நெக் ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதை இப்படி மடித்து இந்த பிசுரெல்லாம் கவர் ஆகிற மாதிரி இப்படி மடித்து இப்படி இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா நம்ம போட்ட பைப்பிங் மேலே வந்துடும். இப்போது இந்த கிராஸ் பீஸ் மேலே ஓரமாக தையல் போடுறோம். இந்த மாதிரி மடித்து கழுத்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடணும். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ளவுஸ் இப்படி தான் அழகாக இருக்கும். வெளி பக்கமும் சரி, உள் பக்கமும் சரி. இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.